இந்த வெளிச்சம் அதிகமாகி மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஏன் முன்னேற்றத்தை பற்றி போதிக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்விலே இருக்கிற நிலையிலே ஏன் இருக்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் போதிக்கிறோம் என்றால், நீங்க நல்லா இருப்பது மட்டும் இல்ல, உங்களோடு கூட மற்ற எல்லாரையும் நன்றாக வைத்திருப்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவேதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டும் தேவனுடைய திட்டம் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படாதவரை, நாம் முன்னேறாதவரை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் இருக்க முடியாது. நீங்க நல்லா இருந்தா தான் மற்றவங்க நல்லா இருக்க முடியும். நீங்க சுகமா இருந்தா தான் மற்றவங்களை சுகமாக்க முடியும். நீங்க சமாதானமா இருந்தா தான் மற்றவங்களை சமாதானமாக்க முடியும். நாமே நல்லா இல்லாம மற்றவர்களை நல்லா ஆக்க முடியாது. உலகம் சொல்லும், முதல்ல நீ நல்லா இரு, அப்புறம் எங்களுக்கு சொல்லு அப்படின்னுவாங்க. நாம் நன்றாக இருப்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கின்றது. நாம் நிறைவாக இல்லாத வரை மற்றவர்களை நாம் நிறைவுக்குள்ள கொண்டு போக முடியாது.